அம்னி கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. என்னதான் வந்துங்க நம்ம வெளியூருக்கு வந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்கு வந்தா கூட நம்ம சொந்த ஊருக்கு போகும்போது ஒரு தனி ஃபீல் கண்டிப்பா இல்லையா? அதை தாண்டி நம்ம சொந்த ஊரை பத்தின பெருமைகள் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது 4 பேர்த்துக்கிட்ட சொல்லும் போது அது வேற லெவல் ஃபீல். அது ஒரு தனி கெத்தா இருக்கும் நம்மளுக்கு. ஆமா, மனசுல அப்படியே 1000 பட்டாம்பூச்சி பறக்கும். ஆமா, எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் அதே மாதிரிதான் இருக்கும். அவங்கவுங்க ஊருக்கு அவங்கவுங்க ஊரை பத்தின பெருமைகள் பேசும்போது ஒரு தனி ஃபீல், தனி கெத்து இருக்கும். கண்டிப்பா. நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட சொல்லும் போதோ அதை வந்து இன்னொருத்தவங்க கேட்கும் போதோ வந்து அவங்களுக்கு அவங்க ஊர்ல நடந்த விஷயங்கள், சின்ன வயசுல இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கண்ணுக்கு முன்னாடி அப்படியே பட்டமா போடும். கண்டிப்பா அந்த ஃபீல் வந்து வார்த்தையால சொல்லவே முடியாதுங்க. அதை அனுபவிச்சு பார்த்தாதான் வந்து நிச்சயமா தெரியும். அந்த ஃபீல் கண்டிப்பா இருந்திருக்கும். எல்லாமே வந்து இந்த பணத்துக்காக தான் வந்து ஒரு ஊருக்கு வந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்கு வரோம். என்னதான் இருந்தாலுமே கோயம்புத்தூர்னு உடுமலையும் 60-70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தா கூட வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஊருக்கு போறதே வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஐயோ வேற லெவல் ஃபீல். எப்படா வீக்கெண்ட் ஆகுன்னு காத்துட்டு இருக்கோம். ஸோ எங்க ஊர் உடுமலையை பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சரி, இப்போ எங்கே கிளம்பியாச்சு?